This video sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மீண்டும் இந்த டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆர்மியோட ஜெனரல் சார் நிக் கார்ட்டர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறதான ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, வருகிற 2030க்குள்ள, அதாவது இப்பத்துல 10 வருஷத்துக்குள்ள பிரிட்டிஷ் ஆர்மியில மிகப்பெரிய அளவில் குறைஞ்சபட்சம் 30,000, அதிகபட்சம் 1,20,000 சோல்ஜர்ஸ். என்ன சோல்ஜர்ஸ்? நார்மல் சோல்ஜர்ஸா இல்ல ரோபோட் சோல்ஜர்ஸ்? இந்த ஆர்மியை அப்படியே 100% ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டா மாத்துறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த 10 வருஷத்துக்குள்ள முழுவதுமாக ஒரு மனிதனே இல்லாமல் ரோபோட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி உருவாக்கப்படுகிறது. சரி, இதுக்கும் நமக்கு என்ன சம்மதம் கேட்குறீங்களா? யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 10-12 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு இனம் வரும். அந்த இனம் எதை குறித்தும் பயப்படாத ஒரு இனம் வரும். அது பலகனி வழியாய் ஓடும். அது பண்ற எல்லா காரியங்களும் இப்ப அந்த 2ஆம் அதிகாரம் யோவேல் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்து இந்த 8ஆம் வசனத்துல இருந்து இந்த ரோபோட்டிக் ஆர்மியை வச்சு பாருங்க. ஏற்கனவே இதை பத்தி நம்ம இன்னொன்னு கொடுத்துருக்கிறோம், ட்ரோன் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த ட்ரோன் வெப்பனும் இதே மாதிரி தான் அட்வான்ஸ்ட். இது எப்படின்னு கேட்டா, நாடுகள் மேல போகும், தேசங்கள் மேல போகணும் இருக்கும், பறந்து போய் தாக்க போகுது. அப்படியே இது அப்படி இருக்கு. இப்ப இந்த ட்ரோன்ஸ் வெப்பனும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ரோபோட் சேர்ந்துதான் அடுத்த மிக முக்கியமான வார, அதாவது 2030க்கு அப்புறம் வரக்கூடியதான மிக முக்கியமான வார்ஸை நிர்ணயிக்க போது. இனி வானம் முழுவதுமாக இந்த ட்ரோன்ஸால ஆக்குபை பண்ணப்படும். யாருக்கு தெரியும், அது 2030லயே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி ஒரு ஆர்மியை உருவாக்கணும்? 9ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த ராணுவ தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 20 கோடியா இருந்ததுன்னு இருக்கு. 20 கோடி பேர் உள்ள ஆர்மி. இப்ப சைனாவும் இதே மாதிரி ஒரு ரோபோட்டிக் ஆர்மியை உருவாக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ வேதம் சொன்னபடி கடைசி காலத்துல ஒரு சிலை பார்க்கும், பேசும், கொலை செய்யும் என்கிற தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறுகிறது. வெளிப்படுத்தல் 13:15. இப்போ அப்படி ஒரு சிலையான ரோபோட்டிக் சிலை பார்க்க ஆரம்பித்திருக்கிறது, பேச ஆரம்பித்திருக்கிறது. அடுத்த யுத்தத்திலே கொலை செய்ய ஆரம்பிக்க போகிறது. இப்ப அதனுடைய ஒரு மிக முக்கியமான பார்ட்டா தான் இங்கிலாந்து தன்னுடைய ராணுவத்தை அப்படியே மாடர்னைஸ்ட் பண்ணி முழுக்க முழுக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கூடிய ரோபோட்டாக மாத்தி இருக்கிறது. ஏற்கனவே சைனால இப்படி ஒன்று இருக்கு. சில வருஷங்களுக்கு முன்பாக நாம பார்த்தோம், அமெரிக்காவில் ஒரு ராணுவ படையை இந்த மாதிரி வச்சிருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப அதே மாதிரி தான் இப்போ முழுவதுமாக இங்கிலாந்து மாத்தி இருக்கிறது. சரி, நம்ம வேறொரு காரியத்தை இதன் மூலமாக பார்க்க போகிறோம். இப்படி இந்த காரியங்கள்லாம் நடைபெறுவதற்கு முன்பதாக 1980களில் திரைப்படங்கள்ல வந்ததான ஒரு சில விஷயங்கள் நாங்க அப்பயே சில விஷயங்களை சொல்லுவோம். ஏன்னா 1980 இல்ல, இப்ப நாங்க இந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்த கடைசி காலத்துல ஒரு சிலர் இதற்கென்று முன்னெடுத்து நடத்துகிறாங்க. அதாவது இந்த வார் நடத்துற, ஒரு காலத்துல அலெக்சாண்டர் முன்னிட்டு நடத்தின மாதிரி, நேபுகாத் நேச்சார் முன்னிட்டு நடத்தின மாதிரி இப்போ ஒரு குரூப் அதை முன்னிட்டு நடத்துது. இவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவங்களுடைய டெக்னாலஜியை எல்லாத்தையும் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாகவே, அப்படின்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்பதாகவே மக்கள் மைண்ட்ல ஏத்துவாங்க. இதை நம்ம இமேஜின், கற்பனைன்னு நினைப்போம். இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு நினைப்போம். ஆனா இருக்கிறதுனாலதான் அவங்க அதை மைண்ட்ல ஏத்துவாங்க. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1980களிலேயே ஆங்கில திரைப்படங்கள்ல மனுஷ ரோபோ என்று சேர்ந்த இயந்திரமான மனுஷன் அப்படின்னு அவன் இறங்கி மக்களை காப்பாத்துற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரியதான அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல வந்துட்டு காப்பாற்றுகிறவன் நல்லவனை போலவும் கொலை செய்கிறவன் கெட்டவனை போல இருக்கும். ஆக்சுவலா அவங்க யாரை காப்பாத்துவாங்கன்னா, உலகத்தை ஆள போற ஒரு பையனை காப்பாத்துற மாதிரி இருக்கும். ஆனா ஆஸ் பர் கதை, நம்மளுடைய பைபிள் கணக்குப்படி அவதான் ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டி கிரைஸ்டை காப்பாத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரோபோட்டிக், நல்ல ரோபோட்ஸ். இந்த ஆன்டி கிரைஸ்ட் பூமியில இருக்கக்கூடாதுன்னு அழிக்க நினைக்கிறது பாத்தீங்கன்னா அதுல வில்லன் மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஒரு விஷயம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அதனுடைய முடிவில் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரோபோட்ஸை அழிக்க முடியாது, அதாவது கொலை செய்ய முடியாது. செஞ்சாலும் திருப்பி திருப்பி உயிரோட வரும். அப்ப இதை அழிக்கிறதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னு கேட்டா, கடைசியா அந்த இருக்கக்கூடிய இயந்திர மனுஷன் சொல்லுவான், உயிரோடு கூட நெருப்புல இறங்கினாதான் எங்களை அழிக்க முடியும் அப்படின்னு.
என்ன ஒரு மிக துல்லியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் கடைசியில அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்கினி கடல்லே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் இருக்கும். அப்ப இதை வச்சு அதை பார்க்கும்போது என்னன்னா, வரப்போற ஆன்டி கிரைஸ்டுடைய கிங்டம் நாட் ஓன்லி ஃபிளஷ் அண்ட் பிளட், இதோட கூட இயந்திரமும் சேரப்போகுது. அதனுடைய முன்னோட்டம் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ஆன்டி கிரைஸ்டை அழிக்கிறது அவ்வளவு சுலபமானது அல்ல. இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து அழிக்கணும் அப்படின்னா பாத்துங்க அவன் எப்படின்னு. அப்ப அவனை பிடிச்ச அவர் என்ன செய்ய போறாருன்னா, அவனை உயிரோடு கூட நரகத்துல தள்ள போறாருன்னு இருக்கு. இது வரைக்கும் எல்லாரும் செத்து தான் நரகத்துக்கு போவாங்க. உயிரோடு நரகத்துக்கு அவன் போறானா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி. இதுக்கு பின்னாடி அதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. அதைத்தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன். கூடுமான வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறோம். ஸோ இந்த கடைசி காலத்துல அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டவைகள் இப்பொழுது நிதர்சனமான உண்மையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்பாக இவைகள் எல்லாம் வேதாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. கடைசி சாம்ராஜ்யமும் அதற்கு உதவி செய்ய போகிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் ரெடியாக இருக்கிறார்கள். நம் கண்களுக்கு முன்பாக அந்த ஆர்மி, ஒரு மிகப்பெரிய கூட்டம் எழும்பி வருகிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நாம் ஆயத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டியதும் அவசியம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திக்கிறேன். God bless you.